ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தாத்தா, நீங்கள் டான் பாஸ்கோவை பற்றி ஒரு சம்பவத்தை சொன்னீர்கள். மிகவும் சுவையாக இருந்தது. அது முடித்துவிட்ட பிறகு ஏதாவது அவரை பற்றி வேறு ஏதாவது சொல்லுகிறேன் என்று நீங்களாகவே சொன்னீர்கள். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தாத்தா, என்ன சொல்லப் போகிறீர்கள்? பாருங்கள் என் அன்பு செல்வங்களே, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் உண்மையிலேயே லிவிங் செயின்ட். வாழும்பொழுது அவர் புனிதராக அந்த அளவிலே அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். பொது சேவை, மற்ற ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல குருவானவராக அவர் இருந்து கொண்டு வந்தார். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை ஒரு பாவ சங்கத்தினம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு மாணவன், ஒரு பையன் அவரிடம் பாவ சங்கத்தினம் கன்ஃபெஷன் செய்வதற்காக அவன் வந்திருந்தான். அவன் வரும்போது சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு, இறைவா, நான் இப்போது பாவ சங்கத்தினம் செய்யப்போகிறேன், என் பாவங்களை நான் பொறுத்தள்ளும் இறைவா. ஆனால் நான் என்னென்ன பாவம் செய்தேன் என்பது எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. இருப்பினும் நான் செய்த பாவங்களை எல்லாம் நான் யோசித்து நான் குருவானவரிடம் நான் சொல்லுகிறேன். என் பாவங்களை அவர் வழியாக என்னை மன்னித்தள்ளுங்கள் இறைவா அப்படின்ட்டு இவன் உட்கார்ந்து ஜபம் செய்து விட்டு போயிட்டு உக்காந்துக்கிறான். நம்ம போன வாரம் பாவசங்கத்தில் செய்தோம். அதுக்கு பிறகு 6 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 6 நாட்களிலே நம்ம என்ன பாவம் செய்தோம், என்ன தவறு செய்தோம், கடவுளுக்கு விரோதமான என்ன காரியத்தை செய்தோம் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுருக்கலாம். அவனுக்கு எதோ சில தவறுகள் செய்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அவன் அங்கே போய் குருவானவரிடம் பாவ சங்கத்தின தட்டில் உட்கார்வதற்குள்ளே நம்ம எதாவது மறந்து விடுவோமே என்று அவன் ஒரு பேப்பரில் உட்காந்துன்னு இந்த பாவம் செய்தேன், நான் அந்த பாவத்தை செய்தேன், இந்த பாவத்தை செய்தேன் என்று ஒரு 4-5 பாவங்களை, குற்றங்களை செய்ததாக ஞாபகப்பட்டு கொண்டு அதில் எழுதி கொண்டு போயிட்டு அங்கே குருவானவர்கிட்ட அமர்ந்து கொண்டு, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமென் அப்படின்னு அவர் ஃபாதரை பார்த்துட்டு அவனை ப்ளஸ் பண்ணிக்காரு. என்னப்பா, என்ன பாவம் செய்த அப்படின்னு கேட்டார். ஃபாதர், நான் மிகவும் பாவியாக இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் தந்தையே அப்படின்னு கேட்டான். ஓகே, சொல்லுங்கள், என்ன பாவம் செய்தீங்க அப்படின்னா, இவன் ஏதோ செய்த ஒரு பாவத்தை அந்த பேப்பரில் இருந்தது. அந்த முதல் தவறை, நான் இந்த தவறை செய்தேன், இரண்டாவது நான் இந்த தவறை செய்தேன், எனக்கு என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்யவில்லை, அப்புறம் இன்னொரு பாவம், போர்டிங்கில் பசங்க லெவலில் இருக்கவங்க என்ன பாவம் செய்துப்பாங்க, நான் அந்த குருவானவர் எனக்கு ஏதோ ஒரு கட்டளையிட்டார், நான் அதை விரும்பி போய் செய்யவில்லை, அவங்க பார்த்து வருவாங்க முறைச்சிட்டு நான் போய்ட்டு அந்த வேலையை செய்தேன். அப்புறம் என்ன இந்த பாவத்தை செய்தேன், அந்த பாவத்தை செய்தேன்னு சொல்லிட்டு அவன் செய்த பாவங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். அப்போ குருவானவர் பார்த்துட்டு, ஓகே என் அன்பே, நீங்கள் 25 பாவங்களை செய்திருக்கிறீர்கள், இனிமேல் அது தெரிந்து செய்தீர்களா இல்லை தெரியாமல் செய்தீங்களா?
இல்லை ஃபாதர் நான் தெரிஞ்சே தான் வேணும்னு நான் அந்த தவறெல்லாம் செய்தேன். ஓகே சொல்லிட்டு சரி அவர் ஏதோ ப்ரே பண்ணிவிட்டு கடவுளை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இவன் செய்த பாவங்களெல்லாம் மன்னித்துறங்கள் இறைவா. இந்த இவர் வந்து அவர் கடவுள்கிட்ட ஜெபம் செய்துட்டு ஓகே தம்பி இனிமே இந்த மாதிரி பாவங்களெல்லாம் தெரியாமல் செய்தால் பரவாயில்லை, நீ தெரிந்தும் செய்திருக்கிறாய், அது பெரிய பாவம். அது இனிமேல் அந்த மாதிரி தவறெல்லாம் பாவத்தெல்லாம் செய்யாத. ஓகே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, கடவுளின் பேரால் நான் உன்னை மன்னிக்கிறேன், உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார் ஃபாதர். சரிங்க ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர் சொல்லிட்டு இந்த கையில் இருக்கிற பேப்பரை பார்த்தா அந்த பேப்பரில் அவன் எழுதி வச்சிருந்த பாவங்கள் ஒரு 4-5 பாவங்களை எழுதி வச்சதால அந்த பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டிருந்துச்சு. அது எழுதிருந்ததெல்லாம் மறைஞ்சிட்டு வெறும் கால் எம்டி பேப்பராக இருந்தது. அவன் அதை பார்த்துட்டு என்னாச்சு அந்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே சொல்லிட்டு அவன் சரி அப்புறம் ஃபாதர் சொல்லியார், சரி நீ செய்த பாவங்களுக்காக தண்டனையாக போயிட்டு இந்த ஒரு காரியத்தை செய், அந்த வேலையை செய், இந்த ஜெபத்தை செய், இந்த ஜெபத்தை ஒரு 10 முறை சொல்லு. ஓகே இப்போ நீ செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நீ கடவுளோட ஜெபம் செய் என்றான். அப்புறம் இவன் வந்து நான் செய்த பாவங்களை மன்னிச்சுக்க ரொம்ப நன்றி, இனிமேல் அந்த மாதிரி பாவங்களெல்லாம் செய்யறதில்லை என்று கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டுருக்கான். வந்துட்டு அவன் வெளியே ரொம்ப நேரம் காற்று நின்றுக்கிறான். அப்புறம் இன்னும் 4-5 பசங்க கன்ஃபெஷன் பார்த்துக்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணும்போது ஒருத்தருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி எடுத்துக்கின்னு ஒரு கால் ஹவர் வெயிட் பண்ணியிருந்துருக்கான். வெயிட் பண்ணோன்னே சரி கன்ஃபெஷன் ஆச்சு பார்த்துக்காது, வேறு யாரும் இல்லையா சொல்லிவிட்டு அவர் இந்த கழுத்தில் போட்டு இந்த இதை கழட்டி வச்சுட்டு கீழே இறங்கி வந்துக்கிறாரு. வந்தாக்கா இந்த பையன் அங்கே நின்றுருந்தான். பார்த்துட்டு ஓகே என்ன தம்பி நல்லா இருக்கிறியா, என்ன விஷயம், ஏதாவது யார்கிட்ட பேசலாமா, ஏன் நின்றுனுக்கிறேன் என்ன கேட்டுக்கிறாரு. ஃபாதர் நான் வந்து உங்கள்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணினேன், என் பாவங்களால் உங்கள்கிட்ட சொன்னேன் ஃபாதர். அப்போது நீங்கள் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாது இனிமேல்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் செய்துட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன போயிட்டு வா நீ சொன்னீங்களா ஃபாதர். அப்போது நான் போயிட்டு வரேன் எழுந்தும்போது பார்த்தாக்கா நான் இந்த பாவங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன் ஃபாதர். நீங்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சொன்னீங்களே, அப்போ பார்த்தாக்கா இந்த பேப்பரை கிளீனாக வெளில என் பாவங்களெல்லாம் அழுத்திட்டு இருந்துச்சு ஃபாதர். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கும் இதை காட்டி பார்க்கலான்னு வாங்கி பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓகே கடவுளுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருக்காரு. ஓகே என்ன பண்ணுறப்பா நீ நல்லா படிக்கிறியா, சரி நல்லா படி சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நான் படித்தேன். அதை ஒரு சம்பவமாக நிறுத்தி கொண்டு உங்களோட பேசுகிறேன். அவர் சென்ட் டான் பாஸ்கோன்றவர் அப்படி ஒரு புனிதமானவர். பாருங்கள், அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பாவங்களை கடவுள் பேரால் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி மற்ற மடத்தில் இருக்கும்போது அவர் பல நிகழ்ச்சிகளை கண்டிருக்கார், பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்காது. ஓகே நான் இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம் செல்வங்களே.